சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா, உங்களை யாராவது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களா, யாராவது உங்களை துன்புறுத்துறாங்களா, அவர்களிடத்துலேருந்து நீங்கள் காத்துக்கொள்வதற்காகவும் இதை ஓதலாம். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய வாஜிஃபாவே. அதே மாதிரி யாராவது நீங்கள் திருத்தணும்னு விருப்பப்படுறீங்களா, அவங்கள திருத்துறதுக்காகவும் இது ஓதலாம். ஏன் நம்ம திருத்தணும்னு நினைப்போம்? ஏன்னா அவங்க நம்மளை பண்ணுற ஒரு விஷயம் நமக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்க நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் நமக்கு துன்புறுத்தலாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை சேர்ந்தவங்க யாராவது கெட்ட வழியில் இருந்துட்டு இருக்காங்க, நேர் வழி பெறணுன்னாலும் இதை ஓதுங்க. அதே மாதிரி உங்களை யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்கள்ட்ட காப்பாற்றணுனாலும் இது ஓதுங்க. இது நம்ம 2 in 1 சொல்லலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 குர்ஆனில் வரக்கூடிய துவாவாக இருக்கும், 1 பார்த்தீங்கன்னா திக்ராக இருக்கும். அதுவும் அல்லாஹுடைய இஸ்மை கொண்டு நம்ம கூறக்கூடிய திக்ராக இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா சூரா 12 86வது வசனமாக வரும். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ உஸ்னி இலல்லா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் துன்பத்தையும் கவலையும் நான் முறையிடுவதெல்லாம் அல்லாஹிடத்துல தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் எதுக்காக இப்போ கவலைப்படுறேன், இவங்களை மாற்றணும், அவங்க இந்த கெட்ட பழக்கத்தில் இருக்காங்கன்னு நம்ம கவலைப்படுறோமே, அந்த ஒரு விஷயத்துக்கும் சரி, இல்லை இவங்க எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்க, இது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமே, அந்த ஒரு விஷயத்தையும் சரி, நான் யார்கிட்ட முறையிடுவேன், என் துன்பத்தை கவலையெல்லாம் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் முறையிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அல்லாஹிடத்துல மட்டும் முறையிட்டால் என்னாகும், அல்லாஹும் அதற்கான கூலியை கொடுத்து அந்த விஷயத்துலேருந்து நம்மளையே ஈடேற செய்வான். அப்போ முதல்ல இதை ஓதிக்கொள்ளுங்க, 14 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த 2ஐயும் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ உஸ்னி இலல்லா. 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 2வது யா வதூது யாதல் அர்ஷில் மஜீத் அப்படின்னு ஓதிக்கோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது அல்லாஹுடைய சிறப்பு இஸ்மு, உள்ளன்புடையவனே, அர்ஷுடைய அதிபதியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம அழைக்கிறோம். அவனை எந்த பெயர் கொண்டு அழைக்கிறோமோ அந்த பெயருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும். அது நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹு பிரதிபலனாக கொடுப்பான். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அன்போடு அல்லாஹுவை நம்ம கேட்குறோம். நம்ம இந்த ஒரு விஷயத்திலிருந்து மாற்றி தருவதற்காக இப்போ இந்த இஸ்மை 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. யா வதூது யாதல் அர்ஷில் மஜீத். 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 யா வதூது யாதல் அர்ஷில் மஜீத்.
யா வதூது யாதல் அர்ஷில் மஜீது 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 யா வதூது யாதல் அர்ஷில் மஜீது. கடைசியாக ரப்பனா ஆமன்னா ஃபஹ்ஃபிர்லனா வர்ஹம்னா வஅன்த ஹைருர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரா 23 வர 109வது வசனத்தில் இந்த துவாவை ஓதிக்கோங்க. இது என்ன அர்த்தம்னா, என்னுடைய ரப்பே, உன்னையே ஈமான் கொண்டுள்ளோம், உன்னிடத்துலையே நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம், நீயே எங்களுக்கு அருள் புரின்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல நம்ம கேட்குறோம். அப்படி நம்ம கேட்கும் போது நான் இந்த விஷயத்த உன்ட்டையே ஒப்படைச்சிடறேன் பொறுப்பாக, நீயே பார்த்து திருத்தி கொடு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை 14 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதோட நம்ம முடிச்சுக்கலாம். ரப்பனா மன்னா ஃபஹ்ஃபிர்லனா வர்ஹம்னா வஅன்த ஹைருர் ராஹிமீன். ரப்பனா மன்னா ஃபஹ்ஃபிர்லனா வர்ஹம்னா வஅன்த ஹைருர் ராஹிமீன். ரப்பனா மன்னா ஃபஹ்ஃபிர்லனா வர்ஹம்னா வஅன்த ஹைருர் ராஹிமீன். ரப்பனா ஆமன்னா 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 ஃபஹ்ஃபிர்லனா வர்ஹம்னா வஅன்த ஹைருர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹ். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் நம்ம போடுவதை பார்த்து வாங்க.